தீபாவளிக்கு ஸ்வீட் காரம் செய்ய டைம் இல்லாதவங்களுக்கு சூப்பரான ரெசிபி இது. 5 நிமிஷம் போதும் டக்குன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் செஞ்சிடலாம். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்தெடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா 1 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்துடலாம். பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதும் எடுத்துருங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்துட்டு தனியாக சாப்பிட்றதுக்கே கரகர மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். 2 கப்பும் வறுத்தெடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு சூடாக இருக்கிறப்பயே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதில் நல்லா உப்பு காரம் பிடிச்சிரும். இதை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு இது கூட அவல், பொரிகடலை, நிலக்கடலை எல்லாம் வறுத்து சேர்க்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுக்கிறதா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் தோலோடு இருக்கிற 10 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்குறோம். மிக்சரில் பூண்டு சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சலிச்சிட்டு தூசி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு பொரிகடலையும் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி இதில் வறுக்கலை. அதனால் வறுத்த வேர்க்கடலையாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவேவும் ஓமப்பொடி, காரா பூந்தியெல்லாம் போட்ட மிக்சர் இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கில் தர்றேன். இப்போது அவல் பாருங்கள் நல்லா பொடிஞ்சு வருது. நல்லா சூடாயிடுச்சு. 2-3 நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும். இது கூட காரம், உப்புலாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டாலே போதும். ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால பச்சை வாசனை டக்குன்னு போயிடும். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மிக்சர் சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். முறுக்கு, சீடை, தட்டை, அதிரசம், லட்டுங்கிற எல்லா ரெசிபீஸும் நமக்கு பிளேலிஸ்ட்டில் தீபாவளி ரெசிபீஸில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.